கேட்டேன், எடுத்துக்க நான் அவனை கொடுத்துடல. என்னோட ரப்பு கிட்ட நான் கேட்டேன், என்னோட ரப்பே என்னோட கண்ணை கொடுத்துடு. எடுத்த மாதிரி என் கண்ணை கொடுத்து. எப்படி உங்க பார்வை போச்சு? அச்சுட்டு திம்ன சாப்பிடும்ல அந்த ஒரே வாயில கண்ணு போடுச்சு. தடவுன ஒண்ணும் நடக்கல. சரி ஊருக்கு போற அளவுக்கு முடிவு எடுத்துக்கிட்டா. ஆமா, பாஸ்போர்ட்ல இருந்து இல்லாம நான் பயணம் ஏறுறேன். ஏறக்கூடிய நேரத்துல படி எடுத்து வைக்க விட என்னோட அல்லாஹ்கிட்ட நான் கேட்டேன், நான் மாத்திரை மறந்து எதை திங்க மாட்டேன், டாக்டரே எனக்கு தெரியாது, எடுத்த மாதிரி கண்ணை கொடுத்துடு. இதத்தான் கேட்டேன் அல்லாஹ் கிட்ட. பாம்பே வந்தேன், பாதையை கொடுத்தான், மெட்ராஸுக்கு வந்தேன், ஃபுல்லா கொடுத்தான், ஜமாத்துல போனேன். இன்னைக்கு பள்ளியாசலுக்கு அல்லாஹ்வுக்காக நான் ஒரு காரியங்களை செய்துக்கிட்டு வர்றேன். பள்ளி வேலை பெரிய அருட்கொடையில கண்ணு கொடுத்தலாம். என்ன படிச்சிருப்ப இந்த உலகத்தையே எல்லாம் கொடுத்தா, ராவும் பகலாம் கதறி அழுதா கூட, வருஷம் பூரா நோம்பு வச்சா கூட என்னோட ரப்புக்கு செல்லாது. அல்லாஹ் ஒருவனை தவிர எவனாலையும் அசைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான், நான் கொடுப்பேன், எவனாலையும் தடுக்க முடியாது, நான் தடுத்துட்டா எவனாலையும் கொடுக்க முடியாது என்ற ரப்பு சொல்லி இந்த மண்ணெஞ்சில அடிச்சு வச்சுட்டான். பத்தங்களை இஞ்சி ஆணிய அல்லாஹ் ஒருவனை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தவிர இந்த துனியாவுல எதுவுமே இல்ல. எவனும் பணக்காரன் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் பணக்காரன். நான் கொடுக்கப்பட்டவன் ரப்பு நிறுத்திட்டான், உலகத்தை அழிச்சு விடுவான். அல்ல அவன் அழிக்காத காரணத்தை ஏன் வச்சிருக்கிறான்னு சொன்னாக்கா, இபாதத்துல உள்ள யாரோ ஒரு சீதை இருக்கு இந்த மண்ணுல. ஒரு வாரமா வந்த மழை போயிடுச்சு, ராத்திரி உட்காந்து அழுதம் பத்தியத்தை கட்ட 5000 ரூபாய் தரேன்டா, மழை பெய்த்து போது ஹஜ்ரத்து எவன்டா இருக்கிறான்னு இந்த இடத்துல நான் பேசுனேன். நான் தரேன் 5000 ரூபா, மழை பெய்த்து போதுக்கு ஹஜ்ரத்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. மழை பெய்த்து போதுற ஹஜ்ரத்து ஆளுவி யாருமே கிடையாது. மாலிமோ இல்ல, சம்சல் ஹஜ்ரத்து இருந்தாரு. ஹஜ்ரத்து பயிரெல்லாம் காயுது. ஹஜ்ரத்து யாருக்கேமே தெரியாது. காலைல செருப்பு போடாம நோம்பு வச்சுட்டு கீழே இறங்குவார் தப்லீகால. ஜமாத்து பூரா கூட்டிட்ட பள்ளியாசல் நெருங்கக்குள்ள மழை ஊத்தி நனைஞ்சு போவோம். இப்படியாப்பட்ட ரஹமான அல்லாஹ்வை வச்சுட்டு நம்ம கைவிட்டு நிக்கிறோம். இப்படியாப்பட்ட அல்லாஹ்வை நம்ம வணங்காம நிக்கிறோம். நம்மளோட சக்கராத்த ஆள் நம்ம ரூஹ புடிச்சத்துல இருந்து கபூர்ஸ்தான்ல கேட்கக்கூடிய கேள்வியில இருந்து எகனது சிராத்தல் முஸ்தகளை முடிக்கப்பட்டதுல இருந்து ஜன்னத்துல நுழைய போறது வரைக்கும் என்னோட ரப்பு விட்டெடுத்து இட மாட்டான். நீ எந்த ஆட்டம் ஆடு, எந்த பாட்டம் பாடு என்று சொன்னாலும் அல்லாஹ் விட்டுருக்கான். இல்லாதவனுக்கும் கொடுக்கறான், இருக்கிறவனுக்கும் கொடுக்கறான், தொழுவாளிக்கும் கொடுக்கறான், தொழுவாதவன கைவாணி பேருக்கும் குடிக்காரனுக்கு அல்லாஹ் கொடுக்கறான். அவனோட கட்டம் வந்து விட்டா நெருங்க முடியாது. சக்கராத்த ஆளு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி என்னோட ரூஹ கைப்பற்றுறான்னு சொல்றவங்களுக்கும் அல்லாஹ் இருக்கிறான். அப்துல் பாய் அப்துல் ஆமா. ஓகே, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மதம் பிரிக்கிறதுக்காக இல்லை, இந்த வீடியோ வெறும் முஸ்லிம்ஸ்க்காக மட்டும்தான். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராவது முஸ்லீம் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ முஸ்லிம்ஸ் பார்த்துட்டு இருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.